எதற்காக? என்ன காரணம்? இல்லையா என்ன காரணம்? வந்தோம், மழை வரல, கூத்தாடிட்டு இருக்கு. மழைக்கும் கூத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆமா சாமி. இன்னைக்கு எதனால எதுக்காக கூத்து? அதான் எத்தனை மணி வந்தீங்க? இப்பதான் வந்த 1 மணிக்கு ஆகுது. இப்ப வந்து 1 மணி தான் ஆகுது. இப்போ டைம் 1 மணி. சாயந்தரம் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வந்தோம். 8 மணி வந்தீங்க. என்ன ஊர்னு வந்தீங்க? என்ன ஊரு தெரியலையே. முத்தநாயகம் அப்படின்னா அப்படி வந்தோம். அப்படி தங்கப்பேட்டையில் உட்காந்துட்டு இருந்தோம். எதுக்கு பிச்சை எடுக்குவா? அது அல்லைநூறு. இன்னும் அல்லைநூறு என்றா? ஆமா சாமி. தாய்நாடு தலைநகரில் வெளிநாடு வரும் மச்சிமன்றாகும். உண்மை. ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த தாய் குலங்களும் சிறியவர் பெரியவர் யாவற்று பேரும் கடலை அமர்ந்திருக்காங்க. ஆமா ராஜா. எதனால? இன்னும் ஐயா ஆண்டவனாகிய ஐயனாரப்பன் இன்னும் வீரகாரன் திருவிழாவை முன்னிட்டு, கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து ஊர் கவுண்டர் அனைவரும், இன்னும் ஊர் கவுண்டர் அனைவரும், வட்டக்காரரு, கோயில் பூசாரி, கரும்புகட்டா, ஊர் மக்கள், மகளிர் மன்றம், இளைஞர் நற்பணி மன்றம், ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர் ஒற்றுமையாக ஒன்று கூடி இப்படி இந்த வீரகாரனுக்காக பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து எப்படி சாப்பாடு? சோறுனா சோறு தான், குழம்புனா குழம்பு, வடன்னா வடமா, பலகாரமான சாப்பாடு. ஆமா, பலகாரமான சாப்பாடு. அப்பேற்பட்ட அன்னத்தை கொடுத்த நல்ல உள்ளவங்க சரி செஞ்சாங்க. யாரையும் நம்ம கமெண்ட்டுங்க. எந்த குறையும் என்னைக்குமே சொல்ல முடியாது. அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளூர்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி, ஏன்னா ஒரு குறை வச்சுட்டாங்க. என்ன குறை? ஏன் ரசம் ஒன்று தண்ணி இருந்துச்சு. அன்னைக்கு எங்க வீட்டுக்காரி ரசம் கொண்டா பண்ணேன். கொடை கடல் கொடை ஓசனா என்னன்னு புளியை பத்தா கரைச்சி வச்சேன். அப்படி நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் பல்லாண்டு பல கோடி ஊராண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஆணை போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் இந்த வீரர்களுடைய சன்னதி எப்படி மென்மேலும் வளர்ந்து வேண்டும், ஓங்கி ஓங்கி வளர்ந்தோ அதே போல இங்கு அமர்ந்தக்கூடிய மக்களுடைய குடும்பம் எல்லாம் மென்மேறு வளர வேண்டும் என்று வீரகாரனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். இன்னும் இன்னும் நமக்காக இந்த சிவபெருமனுக்காக இந்த நல்ல நேரத்துல இந்த அம்மா பேர் என்ன? இன்னும் பேரும் அம்மா நமக்காக ஒரு 10 ரூபா நன்கொடை. ஆமா, நோய் நொடி இல்லாம வாழையடி வாழைய வாழணுமே என்று இந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் நண்பா. இன்று வைத்த நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்த நாடகம் வன்னிய புராணம், வீர வன்னிய புராணம். ஆமா, புராணத்திலே சிறந்த புராணம் வீர வன்னிய புராணம். சிவபுராணத்திலே வன்னிய புராணம். இந்நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன? பேர் என்ன? ஒவ்வொன்றாக சொல்றேன், கவனமா கேளு. அப்படியா? நீ யாரு என்ன விளக்கமா பொறுமையா சொன்னா அனைவருக்கும் தெரியும். நான் யார் தெரியுமா? யாருங்க? யானை முதல் எறும்பு கடை 84 ஜீவர்களுக்கும் சரி அடியனுக்கும் கருத்தாவாய் விளங்கக்கூடிய என் பெயர் சிவபெருமான்.
ஓ நீங்க சிவபெருமான் ஆனா படி இழப்பீங்க. ஆமா. ஓ படி என்ன இந்த கடவுள் இல்லை என்றால் நீ உயிரோடு வாழவே முடியாது. அப்படியா? நான் அளக்கும் படியில் தான் உன் உயிரே இருக்கின்றது. இவரு படி இழக்கிறாராம் உங்களுக்கு. என்ன என்ன படின்னு தெரியல, கேட்டு வரேன். ராஜாமி படி நீ இழக்கிற தோற அரிசி நீயே போடுறேன். நீஜி நான் போடலப்பா, என்னுடைய சக்தி அனுகிரகத்தினால் அப்படியா போட வைக்கிறேன். அப்படியா? என்ன போட வைக்கிற? ஏ என்கிட்ட 2 சீட்டு இருக்குது. என்ன மஞ்சளாறு கடை ஒரு சீட்டு, முத்தராமட்டி ஒரு சீட்டு, 2 சீட்டுக்கும் 40 கிலோ வாங்குறேன். ஏன்னா பொறுத்துற அந்த 40 கிலோ என்னுடைய அனுகிரகத்தினால் தான் உன் வீடு வந்து சேருது. அப்படியா? முன்னாள் தானே? ஆமா. அப்படின்னு அரிசி மிஞ்சி போற கோதுமை வாங்க. அதுவுமே நான் என்னால் வருது. கோதுமை அதுவும் என்னால் ஆக மாட்டேன். ஐயா அப்ப கோதுமை 5 இலக்கம் போடுறாங்க. அந்த கவர்மெண்ட் போய் கேளு. ஏசாமி அந்த கோதுமை ஒரு கீத்துக்குது. அது ஏன் கோதுமையில கீர்த்துக்குதா? அந்த தானியத்துடைய இதே அப்படித்தான்பா. அப்படியா? சரி. அப்படி சிவபெருமானா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி வளர்ந்தேன்? ஆமா சாமி. என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? சிவபெருமான் பள்ளியிடக்கூடிய ஈசன் ஒரு பிறப்பெண்ணா வளர்ப்பண்ணேன். சரி. என்ன உலகம் பொறுக்க முன்னே உமையவள் பிறந்தவர். சரி. ஆனா இந்த உலகத்திலே முதல் பிறந்தவர்கள் யாரு? ஒரே ஒரு பெண் மட்டும் தான் பிறந்தவர். ஓ பிறந்தவர். அந்த அம்மா யாரு? உமா பார்வதி. ஓ சக்தி. ஆமா. முதல் கடவுளே அவள் பிறக்கின்ற பொழுது பிறந்தது அந்த சக்தி தான். உமா பெண் தான் முதல் தெய்வமே. சரி. பெண்ணு தான் முதல் பிறந்தது, முதல் தெய்வமும் அவளே தான். சரி சரி. ஆனால் அந்த பெண் பிறந்த உடனே ஒரே தண்ணிமயம். எங்க வந்து தண்ணி? தண்ணிமயம். மரம் மட்டை செடி கொடி புல் பூண்டு எதுவும் கிடையாது. அப்படி நாம் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த பூமியில் வாழணும் என்றால் சரி ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஒரு ஆடவர் தேவை இல்லாமல் உடம்புங்க ஆடவர் இல்லாமல் எந்த பெண்ணும் வாழ முடியாதுங்க. அதனால உமா பார்வனுடைய அனுகிரகத்தினால் எத்தனை பேர் பிறந்தார்கள் தெரியுமா? பேரு யாராலும் பிறக்க வைத்தார்.
முதல் படைப்பு விநாயகர் பெருமானை உண்டு செய்தார். சரிங்க. மன்னா என்று அழைக்க அம்மா என்று அழைத்தான் விநாயகர். சரி. அன்னவரை அம்மா மகனா என்று ஏற்றுக்கொண்டார். சரி சரி. பிறகு இன்னொரு ஆடவரை உண்டு செய்தார். சரி. அவர் யாரு? ஸ்ரீவந்த கண்ணன். சரி பாப்பா. மன்னா என்று அழைக்க அந்த நாராயணமூர்த்தி தங்கா என்று அழைத்தார். தங்கை அதை ஏற்றுக்கொண்டார். சரி. அப்ப பிறகு என்னை உற்பலம் செய்தார். சரி. இந்த சிவபெருமானை சரி. உற்பலம் செய்து மன்னா என்று அழைத்தார். சரி. நான் பெண்ணே என்று அழைத்தேன். அப்ப உன்னை கல்யாணம் செய்யணும்னா 3 கண் இருக்குது. அதுக்கு 3 கண். சக்திக்கு. சக்திக்கு நெற்றியில் ஒரு கண்ணு. ஆமா. பார்வையில் இருவிலை. சரி. 3 கண் இருக்குது. நெற்றிக்கண் திறந்தால் இந்த உலகமே தாங்காது. பெண்ணுக்கு அங்கார கோபம் வந்து நெற்றிக்கண் திறந்தால் இந்த உலகமே தாங்காது. இந்த நெற்றிக்கண்ணை பறித்து என் நெற்றியில வை. சரி. அப்பதான் அவனை திருமணம் செய்வேன் அப்படி என்றான். அந்த நெற்றிக்கண்ணை பறித்து என் நெற்றியில வைத்தான். அந்த ரத்தம் வந்தது. கண்ணிருந்த இடத்துல ரத்தம் பெருகியது. ரத்தம் பெருகிய இடத்துல ஆட்காட்டி வரா. ரத்தம் வந்து என்ன செய்வேன்? ரத்தம் அளவுக்கு அழுத்தணும்ல. அந்த இடத்துல பெரிய பொட்டு அழைச்சு அதுதான் அம்மா இருக்கு. ஆமா. சரி. இப்ப பொம்பளைக்கு பொட்டு வைக்கிறாங்களா? அந்த அம்மாவுடைய பொட்டு தான் அந்த பொம்பளை வைக்கிற பொட்டு. இப்ப அண்ணவளுக்கு ஒரு பெயர் பொட்டம்மன் என்று ஒரு பெயர். இங்க குங்கும் போட்டு வைக்கிறாங்க. என்ன அந்த பசை போட்டுக்கிறது அதை வாங்கிக்கிறாங்க, ஒட்டிக்கிறாங்க. கொண்டு போய் பாத்ரூமில் தண்ணி ஊற்றும் போது போய் அத்துல ஒட்டி போடுறாங்க. இளவுக்கான போனால் என்ன பண்ணுறாங்க? ஜாக்கெட்டில் ஒட்டிக்கிறாங்க. ஜாக்கெட்டில் இலை போட்டு வரும்போது ஒட்டிட்டு வந்துடுறாங்க. இலவு வாசி இலை விட்டு போக கழட்டி அப்போ குங்குமம் போட்டு அதை எடுத்து வெட்டிக்கிறாங்க. ஆமாம். இலை விட்டு இலவு கட்டிட்டு தான் வந்து வைக்கிறாங்க. மஞ்சள் போடுற மாதிரி இப்பெல்லாம் வந்துருச்சு. மஞ்சள் ஓட்டுற அப்படி உங்கள் கோமணத்தில் கூட ஒன்று ஒட்டிக்கிடுச்சு. ஆமாம். உங்கள் பாட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு எப்படி உமா பார்வதி திருமணம் செய்து நண்பா எனக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 தான். சாமி பகவானே சட்டி திருமணம் குழந்தைங்க கல்யாணம் ஆயிடுச்சா? என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு முடிய சொல்லியிருக்காரு.
இப்படி பிறந்து வளர்ந்து சரி இந்த கைலேசநாதன் கைலகிரியிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு என்ன வேலை? என்ன தம்பி வேலை? ஏழை முதல் இரவு கண்டு 84 லட்சம் ஜீவபேதங்களையும் அவங்க நான் படியெடுக்கும் கருத்தா நான் படியெடுக்க போகணும். சரி போவதா இருந்தால் இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை உமா பார்வதி சக்தி இருக்கிறார். சரி தம்பி அது சீக்கிரம் அழைச்சுவா. அப்படியே பிறகு சந்திப்போம். கைலாசவாசா மனைவப்பட்ட சக்தி அழைக்க இப்ப சக்தி தங்கி தற்பா